ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். குரு பகவான் வக்கர நிலையிலே ரிஷபராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடகராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் புதன் பகவானும் விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுக்கிர பகவான் தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தனுசு ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மகர ராசியிலிருந்து டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் விருச்சிக ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களுமல்ல. ராசிநாதன் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். புதன் பகவான் 6ஆம் இடத்திலே பயணம் செய்வது மிகவும் சிறப்பு. இதனால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது இந்த டிசம்பர் மாதம். தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு அவ்வப்போது பொருளாதார நெருக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதும் நீங்கள் நெருக்கடியை சமாளித்து விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கை தேவை. இல்லையேல் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. இல்லையில் உங்கள் பேச்சை கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களுமில்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரியுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். குருவனுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விடுவதால் தாயாருடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். ஆனால் கேதுவுடைய பயணமும் சுகஸ்தானத்திலே இருப்பதால் அவ்வப்போது தாயாருக்கு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தபோதும் தாயாருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வரும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி இம்மாதம் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலதாமதமாகலாம். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரருடைய விஷயத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ருணரோக சத்துர ஸ்தானத்திலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ருணரோக சத்துர ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையடைகிறார். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தங்களுடைய வேலை ஆட்களால்
அனுகூலமான பலன்கள் உண்டு. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் எளிய முறையிலே கிடைக்கும். களத்திர ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதி வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். களத்திர ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிலருக்கு திருமண தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காலதாமதம் ஆகலாம். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படும். பங்காளிகளுடன் நட்பு வட்டாரங்களிலும் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான சூழலும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. அஷ்டமஸ்தானத்தில் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவான் பயணம் செய்வதாலும் குருவனுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் 8ஆம் இடத்திலே சுக்கிரன் பயணம் செய்வது மிகவும் சிறப்பு. திடீர் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தேடித்தரும். இயற்கை சுபர்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்தை முழு பலத்தோடு தன்னகத்தை வைத்துள்ளதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில் இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் வருவாயை காண்பீர்கள். பாக்கியஸ்தானத்திலே பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தந்தையினுடைய உடல்நிலைகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருந்தால் வேலை எளிய முறையில் கிடைக்கும். நீங்கள் ஈடுபடக்கூடிய போட்டித் தேர்விலே கடுமையான போட்டிகள் இருக்கும். கூடுதல் முயற்சி தேவை. ஆகவே நீங்கள் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு முன்பாக பழைய வேலையை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் சனியினுடைய பார்வை லாபஸ்தானத்தில் விடுவதால் மூத்த சகோதர சகோதரிகளெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஏதோ ஒரு வகையிலிருந்து உங்களுக்கு பண வரவுகள் வந்து கொண்டே இருப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. விரயஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருவனுடைய பார்வை சுகஸ்தானத்திலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் விடுவதால் சிலர் சுப செலவுகளான பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வீர்கள் குருவனுடைய கருணையால். நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.